வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஸ்ஃபர், ஜென்ரல் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன், முருகன் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற போகிற டாபிக் ஹெர்னியா. ஹெர்னியாங்கிறது என்ன? தமிழில் நம்ம குடல் இறக்கம்னு சொல்லுவோம். நம்ம செவரில் எங்கே வீக்கஸ்ட் ஏரியா இருக்கோ அந்த இடத்துல குடலோ இல்லை குடலோட ஃபேட்டோ இறங்குறது தான் குடல் இறக்கம்னு சொல்கிறது. இது எந்தெந்த இடத்துல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொப்புள் இடத்துல, அம்மாக்கும் குழந்தைக்குள்ள கனெக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குராயின் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த வரப்பைக்கு போகிற டியூப்ஸு, அந்த இடத்துல இருந்து வர ஹெர்னியா வந்து இங்குலர் ஹெர்னியான்னு சொல்லுவோம். நம்ம சில டைம் நம்ம வந்து சிசரியன் பண்ணும் போதோ இல்லை வயிற்றுல கீரி பண்ணும் போதோ அதுலேருந்து வர ஹெர்னியா சொல்கிறது வந்து இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். இதுதான் காமனஸ்ட் ஹெர்னியா. இது எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வீக்கமாக இருக்கலாம், நடக்கும் போதோ இருமும் போதோ ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் போதோ உங்களுக்கு அந்த இடத்துல வலி வரலாம், வீக்கம் அதிகமாகலாம், திடீர்னு ரொம்ப நைட்டில் எமர்ஜென்சியாக பெயின் வர சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் அதோட அறிகுறிகள். டாக்டர் இது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு வந்து மருந்து மாத்திரைகளில் சரி பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குற கேள்விகள். இது மருந்து மாத்திரைகளில் சரி பண்ண முடியாத நோய். இது வந்து குடலோட வீக்கஸ்ட், குடல் வாலோட வீக்கஸ்ட் ஏரியா. அதை வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும், அறுவை சிகிச்சை தான் பண்ணணும். அறுவை சிகிச்சைன்னா பயப்பட தேவையில்லை. இதில் வந்து நம்ம லாப்ரோஸ்கோப்பில் பண்ணலாம். அதுதான் மினி ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன ஹோல் போட்டு பண்ணுறது. இன்னொன்று வந்து ஓப்பன் சர்ஜரி தான் கீரி வச்சு பண்ணுறது.